அன்பர்களுக்கு வணக்கம். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், கூச்ச சுபாவம் இருந்தாலும் உண்மைக்கு குரல் கொடுப்பவர்கள் மற்றும் புத்திசாலித்தனம், பகுப்பாய்வு திறன் நிறைந்தவர்கள். தனக்கென ஒரு வழியை வகுத்து தனித்துவமான பாணியில் செயல்படக்கூடிய நீங்கள் கடின உழைப்பால் வெற்றி காணக்கூடியவர்கள். உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் ஆவார். புதன்கிழமைகளில் நாராயணன் வழிபாடு செய்வதன் மூலம் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். ஓம் நமோ நாராயணா போற்றி என்று உச்சரித்து நாராயணனின் அருளால் எல்லா நன்மைகளையும் பெறுங்கள். கடக ராசியில் உச்சபலத்தில் இருக்கும் இவர் நவம்பர் 11 தேதிக்கு பிறகு வக்ரகதி அடைகிறார். 11 தேதிக்கு பிறகு வீடு, மனை, கணவன், மனைவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். நவம்பர் 28ஆம் தேதி வரை வக்ர நிவர்த்தி அடையப் போகிறார். இது கடன், வேலை, குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்கள் ராசியின் அடையாளமான புதன் பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடன் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்துடன் பயணம் செய்கிறார். 12ஆம் அதிபதியான சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்று குருவின் பார்வையில் நிற்பதால் கன்னி ராசி அன்பர்கள் விபரீத ராஜயோகத்தை பெறப்போகிறீர்கள். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குருவின் பார்வை ஆகியவை சேர்ந்து சிறப்பான அமைப்பை உருவாக்கியுள்ளன. லட்சுமி நாராயண யோகத்தால் செல்வ செழிப்பு அற்புதமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வரும். பணவரவு அபரிதமானதாக கிடைக்கும். சொத்து மற்றும் பாகப்பிரிவினை போன்ற குடும்ப சார்ந்த விஷயங்களில் இப்பொழுது செயல்படுத்தினால் நன்மையை பெறலாம். நில தகராறுகளை சுமூகமாக பேசி தீர்க்க முடியும். சுக்கிரனின் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தந்தை மூலமாக செயல்படுவது உங்களுக்கு சாதகமான பலனை தரும். கடன், வேலை, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நவம்பர் 28 தேதிக்கு பிறகு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். எதை தொட்டாலுமே வெற்றி பெறும் யோகம் இந்த மாதம் உருவாகி இருக்கிறது. உங்கள் பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். உங்கள் செயலுக்கு பெயர், புகழ் அதிகரிக்கும். முன்பு தடை தாமதங்களை கண்ட விஷயங்களில் எல்லாம் இப்பொழுது முன்னேற்றத்தை பெறப்போகிறீர்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் அன்பு மேம்படும். சொந்த பந்தங்கள், உடன் பிறந்தவர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகிவிடும். சொத்து பிரச்சனைகள் முழுமையாக தீரும். மன ரீதியாக மன தைரியம் அதிகரிக்கும். கூட பிறந்தவர்களால் அதிக அளவில் நன்மை கிடைக்கும். வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, கணவன் மனைவி சண்டைகளை தீர்ப்பது போன்ற குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நவம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு பேசி முடிவெடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். கவனிக்க வேண்டிய விஷயங்கள்: கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். முன்னெச்சரிக்கையாக செயல்படுவதன் மூலம் தடைகளிலிருந்து விடுபட்டு உயர்வை பெறலாம். சோம்பேறித்தனத்தை தவிர்த்து உழைப்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். கன்னி ராசி அன்பர்கள் புதன்கிழமைகளில் நாராயணன் வழிபாட்டை தொடர்ந்து செய்வதன் மூலம் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான பலன்கள் கிடைக்க வாழ்த்துகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.